புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநரான கிரண்பேடியை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் நாராயணசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் கிரண்பேடி நேற்றுதான் அந்த மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு நேற்றைக்கே அவர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தேநீர் விருந்தளித்தார். தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி தற்போது தன்னுடைய 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுத்து அந்த கட்சியின் அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான நாராயணசாமி தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரி வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியை பொறுத்தவரையில் தேர்தல் முடிவுகள் வந்தாலும் கூட யாரை முதலமைச்சராக்குவது என்கிற ஒரு சிறு குழப்பத்தின் காரணமாக ஆட்சி அமைக்க உரிமை கோருவது சிறிது தாமதப்பட்டு வந்தது. தற்போது நேற்றைய முன்தினம் நாராயணசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவார் என்ற அதிகாரப்பூர்வமான முடிவு எட்டப்பட்டது. அதன் பிறகு 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் திரட்டப்பட்டது. நேற்று சென்னை வந்திருந்த நாராயணசாமி திமுக தலைவர் கருணாநிதியிடமிருந்து திமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை பெற்றார். தற்போது அவர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.